கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் போதுமானதாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 55 அதிகாரம் 16வது வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சின்ன ஜெபம் நான் நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னா ஜெபத்துல அவரை அழைக்கிறேன். இப்போ ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, சில வேளைகளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அதிகமாக ஜெப நேரத்துல இருப்போம், அல்லது அதிகமாக ஒருவேளை வியாதிப்பட்டிருப்போம்னு சொன்னால் அதிக நேரம் நம்ம ஜெபத்தில் தரித்திருப்போம். அதே சமயத்தில் நம்முடைய எல்லா வசதிகளும் நமக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், தேவனை மறந்தவர்களாக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காரியங்கள் என்ன வேகமாக ஓடிக்கொண்டிருப்போம். இந்த வேலைக்காக ஜெபம் பண்ணுவோம், விடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் வேலையை கொடுப்பாங்க, ஆனால் அந்த வேலையில தான் முழு கண்ணோட்டம் இருக்கும். அந்த வேலை கொடுத்து அந்த கடவுளை நம்ம என்ன செஞ்சுவோம், அநேக நேரங்களில் மறந்துடுவோம். அப்படி நம்ம மறப்போம் அப்படின்னு சொன்னா அது என்னது, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு பெற்ற ஆசீர்வாதத்துக்கு நம்ம நன்றியற்றவர்களாக இருக்கும். நன்றி உள்ள பிள்ளைகளாக இராமல் அதை மறந்தவர்களாக சாத்தான் நம்ம மிகவும் ரொம்ப பிஸியா வச்சு நம்ம என்ன தேவனையே மறக்க செய்யற அளவுக்கு செய்துக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அல்லது தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் தான். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அது நம்மை தப்பித்து வர அது வழி செய்யும். எல்லா சூழ்நிலையும் தாங்கிக் கொள்ள அது நமக்கு வழி செய்யும். தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிதானமாக அது எடுத்துக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை இது ஜெபம் நமக்கு தரும். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜார்ஜ் வாஷிங்டன் அவங்க என்ன செஞ்சா அமெரிக்க துருப்புக்களுக்கு என்ன செய்யறாருன்னா தளபதியாக சென்ற பொழுது அவர் என்ன செய்வார்னு சொன்னா அதிக நேரம் ஜெபத்துல இருப்பாங்க. அந்த ஜெபிக்கும் போது என்னெல்லாம் ஜெபிப்பார்னு சொன்னா அவருடைய குழுவில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிப்பார், அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பார், அவருடைய பிள்ளைகளின் படிப்பின் காரியங்கள், பிறையுடைய வேலைக்காக, நீங்க வேலை செய்கிறவரோடு வேலை செய்கிறவர்களுடைய எல்லாருடைய நற்காரியங்களுக்காக என்ன செய்வோம்னா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டு வந்தார். அப்படி ஜெபித்து வந்தா பின்னாடி காலத்துல என்ன ஆச்சுன்னா அமெரிக்க நாட்டின் தளபதியாக அவங்க மாறினாங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க தளபதி ஆன பிறகு ஜெபத்துல கண்டிப்பா குறைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. அவர் தளபதி ஆன பிறகும் கூட அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த ஜெப நேரத்தை அவர் மாற்றவே இல்லையா. கரெக்டா 9 மணி ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அவருடைய ஜெப நேரமாக இருந்துச்சான். 9லிருந்து 10 மணி வரைக்கும் அவர் ஜெபத்துல தரித்திருந்தாராம். இப்போ ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், இவர் என்ன பண்றாரு, 1 மணி நேரம் கரெக்டா இந்த நேரத்துல இந்த அறைக்குள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர்னா வியப்போட காத்திருந்தாங்களாம். ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒருவர் போய் பார்த்தபோது அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்தாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது, இவ்வளோ பிஸியான இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிற இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, இப்படி போய் ஆண்டோடைய பாத்துல கெஞ்சி நிற்கிறாரு, அப்படியே நாட்டுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறாராம். இதெல்லாம் எங்களுக்கு தேவை, இங்கெல்லாம் சமாதானம் வேணும், எந்த பிரச்சனையும் எந்த நாட்டுக்காரரை எங்களை என்ன செய்யக்கூடாது நிறைய அவர் ஆண்டவத்துல ஜெபித்து கொண்டதை பார்த்தாங்களாம். இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு தளபதி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நாட்டின் ஜனாதிபதி இப்படி ஒரு தளபதியாக இருந்து ஜனாதிபதியாக மாறும் பொழுது பதவி உயர்வு அவர் என்ன செய்யல, ஆணுடைய அன்பை விட்டு பிரிக்கல. அவருக்கு தெரியும் இந்த ஜெபம் தான் என்னது அவரை வழிநடத்த போகுதுன்னு சொல்லி. இப்படி ஒரு தளபதியா இருந்து ஜனாதிபதியான மனுஷனே என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆண்டோருக்காக நேரத்தை ஒப்படைத்து ஜெபிக்கிறாருன்னு சொன்னா நீங்கள் நானும் ஏமாத்திரம் அன்றாட வாழ்க்கையில நீங்கள் படுகிற பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க, நல்ல ஆரோக்கியத்தை தர அல்லது நல்ல நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவரும் வேலைக்கு தூரமாக பிரயாணம் சென்று வருகிறோம் இல்லைங்களா, சில நேரம் பைக்ல போறோம், சில நேரம் சைக்கிள்ல போறோம், இதெல்லாம் நம்ம சுகபத்திரத்தோடு போய் வதற்கு தேவனுடைய தூதர்களை அனுப்பவேன்னு சொல்லி ஜெபத்தோடு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது அல்லது போகும் பொழுது ஆண்டவரோடு கூட ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். அவர் எல்லாவற்றையும் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
தானியேல் என்ன செய்யறது, அடிமையாக இருந்த பொழுது அநேக உயர் பதவிகளை அவர் வகித்தார். அடிமையாய் போன மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அவர் அதிகமாக உயர் பதவியில வைத்திருந்தாரு. அந்த உயர் பதவியில இருப்பதனால என்ன செய்யல, ஆண்டவரை மறக்கல. வழக்கத்தின்படியே ஜெபமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் கூட அதை அவர் பெரிதாக எண்ணல. பெரிய சிங்க கெபில போடுவாங்கிறத பெரிதாக எண்ணல. அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, என்னை படைத்த தெய்வத்தை நான் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வேன், முதலிடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்தார். தாவீது ராஜா அப்படிதான், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் படுத்திருக்கும் போது உம்மை நோக்கி தியானம் பண்றேன்னு சொல்லுவாரு. நினைச்சு பாருங்க, ராஜா பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நீங்களும் நானும் ஏமாத்திரம், நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் ஜெபத்திற்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை நிரட்சிப்பார். அதனால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை கூப்பிட மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால், அவரை கூப்பிடுகிறவர் ரட்சிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ரட்சகரை இன்று நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவரை பற்றி அறியாத இருந்தீங்கன்னு சொன்னால், அவரை நீங்க என்னைக்கு உங்களது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இவ்வளவு நாளும் அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடுவதில் குறைவுபட்டவளாக காணப்படுகிறேன் அல்லது குறைவுபட்டவனாக காணப்படுகிறேன்னு சொன்னா, இன்னொரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் செய்வோம். அவரோடு கூட அவருடைய உறவை நம்ம என்ன செய்வோம், இன்னும் புதுப்பித்து இன்னும் ஐக்கியமாக அவருடைய அன்பில நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோமா? கிருபை உள்ள ஆண்டவரே, ஜெபம் என்னும் தூபம் தினமும் என்னிலிருந்து எழும்ப எனக்கு நீங்க உதவி செய்தாலும் சாமி, நான் என்ன காரியங்கள் இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், வேலைகளாக இருந்தாலும், அலுவல்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த காரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி கூப்பிடவும், உம்மை பின்பற்றவும், உமக்கு கீழ்ப்படியவும், உண்மையில் விசுவாசம் வைக்கவும், உண்மையில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கவும் நீங்களே மாற்றி அருளுங்க சாமி. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்தருளுங்க ராஜா. தொடர்ந்து நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நிலைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.